அனைவருக்கும் வணக்கம். மதிப்பிற்குரிய கனிம வளத்துறையினுடைய அமைச்சர் டி.கே. பிரபு அவர்கள் நேற்றைய தினம் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். மிகச்சிறப்பான ஒரு நாடகத்தை அரங்கேற்றி இருக்கிறார்கள். அவரிடம் சில கேள்விகள் கேட்க வேண்டியிருக்கிறது. கடந்த சில நாட்களாகவே தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் மிகப்பெரிய ஒரு விவாத பொருளாக பேசு பொருளாக இருக்கக்கூடிய ஒரு செய்தி, கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஐஆர்எல் நிறுவனத்தினுடைய அணுக்கனிம சுரங்க திட்டம் அமைப்பதற்கான அந்த செய்திகள் தான். அதுதான் பெரிய ஒரு எதிர்ப்பையும் விமர்சனத்தையும் தமிழக வெற்றி கழக அரசிற்கு ஏற்படுத்தி வருகிறது. கடந்த 2 நாட்களாக இந்த திட்டம் குறித்து, அரசினுடைய நிலைப்பாடு குறித்து, இந்த திட்டத்தால் மக்களுக்கு என்னென்ன பாதிப்புகள் வர இருக்கிறது, ஏற்கனவே என்னென்ன பாதிப்புகளை மக்கள் சந்தித்தார்கள் என்பது குறித்தெல்லாம் நம்ம பேசியிருந்தோம். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் நேற்றைய தினம் கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்த உள்ளூர் பிரதிநிதிகள், அதாவது இந்த அணுக்கனிம சுரங்க திட்டத்தை எதிர்க்கக்கூடிய பிரதிநிதிகளை அழைத்து அவசரமாக சென்னையில் மதிப்பிற்குரிய அமைச்சர் டி.கே. பிரபு அவர்கள், மதிப்பிற்குரிய அமைச்சர் மரிய வில்சன் அவர்கள், மதிப்பிற்குரிய அமைச்சர் ஸ்ரீநாத் அவர்கள், இவர்கள் 3 பேருடைய முன்னிலையில் இந்த பிரதிநிதிகளோடு ஒரு கலந்தாலோசனை கூட்டம் ஒன்றை நடத்தியிருக்கிறார்கள். அந்த கலந்தாலோசனை கூட்டம் முடிவடைந்ததும் மதிப்பிற்குரிய கனிமவளத்துறை அமைச்சர் டி.கே. பிரபு அவர்கள் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அணுக்கனிமங்களை அகழ்ந்தெடுப்பதில் கன்னியாகுமரி மக்கள் நலனிற்கு எதிராக தமிழ்நாடு அரசு எந்தவித முடிவும் எடுக்காது. அரசாணை வெளியிட்டாச்சு, மக்கள் நலனுக்கு எதிராக அரசாணை வெளியிட்டதுக்கு அப்புறமா எந்தவித முடிவும் எடுக்க மாட்டோம்னு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாரு. அப்புறமா நேற்றைய தினம் நடந்த அந்த கூட்டம் குறித்த செய்தியை பகிர்ந்து, யாரெல்லாம் பகிர்ந்திருக்கிறார்கள் என்கிற செய்தியை பகிர்றாரு. அப்புறமா இந்த கூட்டத்தில் மக்களின் நலனிற்கு எதிராகவோ அல்லது சுற்றுச்சூழலை பாதிக்கும் வகையிலோ இது சார்ந்து எவ்வித முடிவையும் உள்ளூர் மக்களிடம் கலந்தாலோசிக்காமல் தமிழ்நாடு அரசு எப்போதும் எடுக்காது என்று அரசு தரப்பில் எடுத்துரைக்கப்பட்டது. அதாவது மக்கள்கிட்ட கலந்தாலோசிக்காமல் இது குறித்து, இந்த திட்டம் குறித்து எந்த முடிவுமே எடுக்க மாட்டாங்களா? அப்போ எந்த மக்கள்கிட்ட கலந்தாலோசித்து அரசாணை வெளியிட்டீங்க? எப்படி அரசாணை வெளியானது? அரசாணை என்பதுதான் அரசினுடைய அதிகாரப்பூர்வமான நிலைப்பாடு. அப்போ அந்த நிலைப்பாட்டை நீங்கள் எடுக்கிறீர்கள் என்றால் யாருடைய கருத்தை கேட்டு அந்த நிலைப்பாட்டை எடுத்தீர்கள்? மக்களின் கருத்தை கேட்டு எடுத்தீர்களா? இல்லையே. ஐஆர்எல் நிறுவனத்தினுடைய கருத்தையும் கோரிக்கைகளையும் கேட்டு அரசாணை வெளியிடுறீங்க. அப்போ நீங்கள் ஐஆர்எல் நிறுவனத்துக்கான அரசா, மக்களுக்கான அரசா? இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த அரசாணை வெளியானதுமே பெரிய அளவிலே விமர்சனங்களும் எதிர்ப்புகளும் வருது. உடனடியாக முதலமைச்சர் விஜய் அவர்கள் மக்களை பாதிக்கக்கூடிய எந்த திட்டத்தையும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்னு அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறமா அமைச்சர்கள் பிரதிநிதிகளை அழைத்து, உள்ளூர் பிரதிநிதிகளை அழைத்து ஒரு கலந்தாலோசனை நடத்துகிறோம் என்கிற பெயரில் ஒரு கூட்டத்தை அவங்க நேற்றைய தினம் நடத்தி இப்படி சொல்கிறாங்க. இதெல்லாம் எப்போ செஞ்சுருக்கணும்? இந்த அரசாணை வெளியாவதற்கு முன்பே செய்திருக்க வேண்டியதா இல்லையா? மக்களுடைய கருத்தை கேட்டு தான் நீங்கள் செயல்படுவீங்க அப்படின்னா, இன்னைக்கு அவசரமாக ஒரு கலந்தாலோசனை கூட்டத்தை நடத்தக்கூடிய நீங்கள் இந்த அரசாணை வெளியிடுவதற்கு முன்பே இந்த கலந்தாலோசனை கூட்டத்தை நடத்தி இருக்க வேண்டுமா இல்லையா? அதானே செஞ்சுருக்கணும். உங்களுக்கு தெரியாதா இந்த திட்டத்தால் என்னென்ன பாதிப்பு வரப்போகிறது என்பது குறித்து? தமிழக வெற்றி கழக அரசுக்கு தெரியாதா? புதிய அரசு தான் நீங்கள். ஆனால் உங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாடு 2 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த திட்டத்தை எதிர்த்து நீங்கள் தீர்மானம் நிறைவேற்றினீர்கள். அதுக்கப்புறமா அரசாணை வெளியிடுறீங்கன்னா எப்படி பார்ப்பது? இப்போ நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, இந்த அரசாணை எதன் அடிப்படையில் வெளியிடப்பட்டது? இந்த அரசாணையை வெளியிட்டதற்கான காரணம் என்ன காரணத்துக்காக வெளியிட்டீங்க? நீங்கள் பதில் சொல்லணும். நீங்கள் ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடுங்க. நீங்கள் தான் வெள்ளை அறிக்கை வெளியிடுறதுல எக்ஸ்பர்ட் ஆச்சு. என்ன காரணத்திற்காக இந்த அரசாணையை வெளியிட்டீர்கள் என்பது குறித்து ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடுங்க. தெரியட்டும் மக்களுக்கு. வெளியிடுங்க. மாற்று அரசு, புதிய அரசு, ஏற்கனவே இருந்த அரசுகளுக்கு மாற்றாக வரக்கூடிய ஒரு தூய அரசு, ஒரு வெளிப்படைத்தன்மையோடு இயங்கக்கூடிய அரசு, அப்படி தானே நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. மக்களுக்கு தெரியட்டும் இந்த அரசாணை வெளியாவதன் பின்னால் என்ன நடந்தது, ஏன் இந்த அரசாணையை வெளியிட்டது தமிழக வெற்றி கழக அரசு, அதன் பிறகு மக்கள் எதிர்ப்பு வந்ததும் ஏன் உங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றி செயல்படுகிறீர்கள், இது எல்லாமே மக்களுக்கு தெரியணும் இல்லையா? என்றால் அடுத்த 5 ஆண்டு காலம் நீங்கள் தான் ஆட்சி நடத்த போகிறீர்கள். அப்போது இதே போன்று எத்தனையோ திட்டங்கள் வரும். மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டம் வரும், அணு உலை திட்டம் வரும், நிறைய திட்டங்கள் வரும். மண்ணையும் மக்களையும் பாதிக்கக்கூடிய திட்டங்கள் நிறைய வரும்.
அந்த திட்டங்கள் எல்லாவற்றிலும் உங்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்க போகிறது என்கிற மிகப்பெரிய சந்தேகம் மக்களுக்கு வந்து விட்டது. ஏன்? ஏன்னா ஆட்சிக்கு வந்து 2 மாத காலத்திற்கு முன்னாடியே, ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு நிலைப்பாடு, ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரு நிலைப்பாட்டை நோக்கி இந்த அரசு இருக்கிறது என்றால் இந்த அரசு மீதான நம்பகத்தன்மை மிகப்பெரிய கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறது. நாளைக்கு ஒரு திட்டம் வருகிறது, அந்த திட்டத்தை நீங்கள் ஆதரித்தாலும் சரி எதிர்த்தாலும் சரி மக்களுக்கு நம்பிக்கை வராது உங்க மேல. ஏன்? நீங்கள் தான் அரசாணை வெளியிடுறீங்க, அதுக்கப்புறமா நாங்கள் அதை தடுத்து நிறுத்துவோம் என்று சொல்கிறீர்கள். நேரத்துக்கு ஒரு உறுதித்தன்மையான நிலைப்பாடு இல்லையே. இது ஒரு மக்கள் பிரச்சனை, மக்கள் நலனுக்கு எதிரான ஒரு திட்டம். அது தெரிந்தும் அந்த திட்டத்தை நீங்கள் செயல்படுத்துறீங்க அப்படின்னா அப்போ மக்களுக்கு சந்தேகம் வரும் இல்லையா? நீங்கள் தெளிவுபடுத்தணும் இல்லையா? 8 கோடி மக்களினுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய இந்த அரசு அதை நீங்கள் செய்ய வேண்டும். நீங்கள் இப்படி அறிக்கை வெளியிட்டுலாம் அது இல்லை, அதை கேட்கல. முதலமைச்சர் பேசுகிறது, கனிமவளத்துறை அமைச்சர் பேசுவது, ஆனால் அரசாணை அது வந்து அப்படியே தான் இருக்கிறது. அந்த அரசாணை நாங்கள் நடவடிக்கை எடுப்போம், நாங்கள் தடுத்து நிறுத்துவோம், மக்களை பாதிக்கக்கூடிய எந்த திட்டத்தையும் நாங்கள் செயல்படுத்த மாட்டோம். இதுதான் காலாகாலமாக தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் சொல்லியது. அழகாக நாடகத்தை ஆடிவிடுவார்கள். இதுக்கு எதிராக ஏதாவது போராட்டம் நடக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த போராட்டத்தில் ஆளுங்கட்சியினுடைய அமைச்சர்களை போய் நிற்பார்கள், ஆளுங்கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை போய் நிற்பார்கள். யாரால் பிரச்சனை கொண்டு வரப்படுகிறதோ அவர்களே அதற்கு எதிரான போராட்டத்தில் போய் கலந்து கொண்டு அந்த பிரச்சனையை, போராட்டத்தை அப்படியே நீர்த்து போக செய்வார்கள். இதைத்தான் தமிழ்நாடு காலாகாலமாக பார்த்து கொண்டிருக்கிறது. ஆனால் இது அப்படி இருக்காது இந்த அரசு. இது ஒரு புதிய அரசு, இந்த ஏற்கனவே இருந்த கட்சிகளுக்கு மாற்றாக 50 ஆண்டு காலம் தமிழ்நாடு பார்த்த அரசியலுக்கு மாற்றாக எல்லா விதத்திலும் மாறுபட்ட ஒரு புதிய ஒரு அரசாக இருக்கும், ஒரு ஜனநாயக அரசாக இருக்கும், முழுக்க முழுக்க மக்கள் நலன் சார்ந்த ஒரு அரசாக இந்த அரசு இருக்கும் என்கிற நம்பிக்கை உங்கள் மீது இருந்த காரணத்தால் தான் மக்கள் உங்களுக்கு வாக்கு செலுத்தினார்கள். ஆனால் நீங்கள் அந்த நம்பிக்கைக்கு கொஞ்சம் கூட செவி சாய்க்கிற மாதிரி தெரியலையே. எப்படி இந்த பிரச்சனையில் எதிர்ப்பு வருது, இதிலிருந்து எப்படி நாம் தப்பித்துக் கொள்வது என்பது போன்று தான் நீங்கள் இருக்கிறீங்களே தவிர இந்த அரசாணை வெளியிட்டதற்கான உண்மையான காரணத்தை கூட சொல்வதற்கு உங்களுக்கு மனம் இல்லையே. ஏன் மனம் இல்லை? மடியில் கனம் இல்லைன்னா வழியில் பயம் இருக்காது. இப்போ உங்களுக்கு மடியில் கனம் இருக்குது, அதுதான் பிரச்சனை. அதனால் தான் அரசாணை ஏன் வெளியிடப்பட்டது, அதன் பின்னணி என்ன என்பது குறித்து நீங்கள் பதில் சொல்லவே இல்லை. நீங்கள் சொல்லவில்லைனாலும் பரவாயில்லை, நாங்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே தான் இருக்கிறோம். நீங்கள் சொல்வது வரைக்கும் நாங்கள் கேட்டுக்கொண்டே தான் இருப்போம். கடந்த 2 மாத காலமாக இந்த அரசை குறித்து நம்ம பெரிய விமர்சனங்கள் எதுவும் வைக்கலை. ஆனால் இனி தொடர்ந்து இந்த அரசினுடைய தவறுகளை நம்ம சுட்டி காட்டுவோம். இது 6 மாத காலம் கால அவகாசம் தாங்கலாம் கேட்டாங்க. 6 மாதம் அல்ல, ஓராண்டு காலம் கூட கால அவகாசம் தரலாம். ஆனால் இது போன்ற மக்கள் விரோத செயல்களை நீங்கள் செய்கிற போது, இது போன்ற மக்களுக்கு எதிரான அரசாணைகளை நீங்கள் வெளியிடுகிற போது, கொஞ்சம் கூட பொறுப்பற்று நீங்கள் செயல்படுகிற போது அதுக்கு எப்படி கால அவகாசம் தர முடியும்? 6 மாதத்துக்குள்ளாடி இந்த IRL நிறுவனம் மேற்கொண்ட அனுமதிகள் எல்லாவற்றையும் வாங்கி ஒட்டுமொத்தமாக இந்த நிலப்பரப்பை நாசம் செய்யக்கூடிய வேலைகளை செய்வார்கள். அது வரைக்கும் நம்ம அமைதியாக இருக்க முடியாது இல்லையா? உயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்லையா? நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்லையா? இந்த IRL நிறுவனத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களிடம் போய் கேளுங்க, அவர்களுடைய கண்ணீரை பார்த்தால் உங்களுக்கு தெரியும் ஏன் நாம் இதை தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று. இது தொடர்ந்து பேசப்பட வேண்டிய ஒன்று. வாழ்வாதார பிரச்சனை, நிலத்திற்கான பிரச்சனை, இந்த மண்ணின் வளத்திற்கான பிரச்சனை, இந்த மண்ணின் மக்களினுடைய ஆரோக்கியத்திற்கான பிரச்சனை, புற்றுநோயின் கூடாரமாக இந்த நிலப்பரப்பு மாறிவிடக்கூடாது என்பதற்கான பிரச்சனை, மக்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் எந்தவித கெடுதலும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக குரல் எழுப்ப வேண்டிய பிரச்சனை இந்த பிரச்சனை. இதை எல்லோரும் பேச வேண்டும். இது ஏதோ கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய பிரச்சனை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களினுடைய பிரச்சனை. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் ஓரணியில் திரண்டு நின்று இந்த அரசை நோக்கி கேள்விகளை எழுப்பிக் கொண்டே இருக்க வேண்டும். பத்திரிகைகளை செய்தி வெளியிடுவாங்க, அவர்களுக்கு ஆதரவான நபர்களை வைத்து ஏதோ இந்த திட்டத்தை அரசு முதலமைச்சர் செயல்படுத்த மாட்டேன்னு சொல்லிட்டாரே, அமைச்சர் செயல்படுத்த மாட்டேன்னு சொல்லிட்டாரே, அதனால் அவர்களை செயல்படுத்த மாட்டார்கள் என்றெல்லாம் இவர்கள் பேசுவார்கள். செயல்தான் வேண்டும், சொல் தேவையில்லை. சொல் அல்ல செயல். அந்த செயல் என்பது உங்களிடம் குறைந்தபட்ச உண்மைத்தன்மை கூட இல்லாமல் இருக்கிறது. அதனால் அதை தொடர்ந்து பேசிக்கொண்டே தான் இருப்போம். அரசு மக்களுடைய கேள்விகளுக்கு பதில் அளிக்கத்தான் வேண்டும். இதுவரை உங்களுடைய செயல்பாடு, இந்த அணுக்கனிம சுரங்க விவகாரத்தில் உங்களுடைய செயல்பாடு திருப்தி அளிக்கும்படியாக இல்லை.
இது எப்போது திருப்தி அளிக்கும்படியாக இருக்கும் என்றால், நீங்கள் இந்த அரசாணையை ஏன் வெளியிட்டீர்கள், என்ன காரணத்திற்காக வெளியிட்டீர்கள் என்பதற்கான பதிலை நீங்கள் சொல்ல வேண்டும். அதை சொல்லாமல் நீங்கள் வேறு என்ன வாக்குறுதிகளை கொடுத்தாலும் அது எதுவும் மக்கள் மன்றத்தில் எடுபடாது. உங்களை நீங்களே அம்பலப்படுத்தக்கூடிய வேலையில் தான் போய் முடியும்.